Sponsored by Naturals. Let's get you ready. Naturals. அப்பா அப்பா சாமி ஓ மாமனாரு பொய் சொல்லி கஷ்டப்படுத்துறத விட உண்மையை சொல்லி திட்டு வாங்கிட்டே போயிடலாம். யாருக்கு இந்த கவலையும் இருக்காதுல்ல. வாமா. என்ன ஒரு மாதிரியா இருக்கா? ஏங்க ஷாலினி வந்துட்டா பாருங்க. வந்துட்டலா? வர. ஏண்டா ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு? என்ன ஷாலினி கலக்கிடவா? கிரேட் எஸ்கேப்பா? இது சரி வராதுண்ணே. ஏம்மா இப்படி சொல்ற? என்னாச்சு? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நம்ம அவங்களை ஏமாத்த முடியும் சொல்லு? நம்ம பண்றது பெரிய தப்புண்ணே. உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? இதோ இன்னைக்கு வசந்தோட ஃப்ரெண்டு நம்ம சலூனுக்கே வந்துட்டான். வசந்த் என்னடானா நான் வேலை பார்க்கலன்னு சொல்லி வச்சிருந்த ஆஃபீஸ்க்கு முன்னாடி போய் நிக்கிறான். அவன் ரொம்ப பாவம்னு என்னை எவ்வளவு நம்புறான் தெரியுமா? நம்ம எல்லாம் இப்படி குடும்பத்தோட சேர்ந்து ஏமாத்துறோம் தெரிஞ்சா அவ்வளவுதான். இல்லம்மா இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, எல்லாம் சரியாயிரும். ஐயோ, இப்படி ஒரு பொய் சொல்லிதான் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னா அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லைண்ணே. அப்படி இல்லம்மா, நல்ல ஃபேமிலி. ஐயோ, அததான் நானும் சொல்றேன். அவங்க ரொம்ப நல்ல ஃபேமிலி. நம்ம தான் அவங்கள ஏமாத்திட்டு இருக்கோம். இன்னும் எவ்வளவு நாள் இப்படி ஓடி ஓடி ஒளிஞ்சுக்க முடியும் சொல்லு? இன்னைக்கு வசந்தோட ஃப்ரெண்டு நம்ம சலூனுக்கு வந்தாரு. நமக்கு அவரு தெரியும்னால நம்ம போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டோம். நாளை பின்ன அவங்க சொந்த பந்தம் யாரும் வரமாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? இல்ல ஏற்கனவே யாராவது வந்தாங்களா, நம்மள பார்த்தாங்களா நமக்கு எப்படி தெரியும்? நாளைக்கு இதே கல்யாணம் நடக்கும்போது எனக்கு இவங்க 2 பேரும் ஏற்கனவே தெரியும், அண்ணன் தங்கச்சி 2 பேருமே சலூன்ல தான் வேலை பார்க்கறங்கன்னு சொன்னா இந்த கல்யாணம் நடக்குமா? ஷாலினி, ஐயோ, இப்படி நம்ம போய் சொல்லி கஷ்டப்படுறதுக்கு பதிலா ஒரு உண்மையை சொல்லி நிம்மதியா இருக்கலாமே. பாதி கிணறு தாண்டியாச்சுமா. வேணானே, விட்டுருங்க. இதோட இந்த விஷயத்தை விட்டுருங்க. இரு சாலு, நான் சொல்றத கேளு. ஷாலு, வசந்துக்கு ஃபோன் பண்ணி உண்மையை சொல்லிடுவோமா? வேணாம், சரி பண்ணலாம். ஹலோ. ஹலோ வசந்த். வசந்தா, எப்பவும் ஹாய் மட்டும் தான் சொல்லுவீங்க, இப்போ பேர்லாம் சொல்லி கூப்பிடுறீங்களே. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. மீட் பண்ணலாமா? கண்டிப்பாங்க. ஓகே. ஷாலினி, இதுக்கு மேலேயும் போய் சொல்லிட்டு இருக்க வேணாம். நாளைக்கு எப்படியாவது உண்மையை சொல்லிடலாம், அதான் நல்லது. ஷாலினி, ஏதோ முக்கியமான விஷயம் எதோ சொல்லணும்னு சொன்னீங்க, ஆனால் வந்ததுலேருந்து ரொம்ப அமைதியாக இருக்கீங்களே. ஒன்றும் இல்லைங்க வசந்த், இது நடக்காது. எதுங்க? இந்த கல்யாணம். ஏங்க எதுக்கு இப்படி சொல்கிறீங்க? செட் ஆகாதுங்க. நான் ஆஃபீஸ் வந்தது பிடிக்கலையா? இல்லை காஃபி ஷாப்பில் பேசுனது உங்களுக்கு பிடிக்கலையா? இல்ல ஸ்டார்டிங்ல இருந்தே எனக்கு பிடிக்கலையா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லங்க. ஏங்க என்னாச்சுங்க? ஐயோ, நீங்க ரொம்ப நல்லவருங்க. நல்லவங்கிறீங்க, செட் ஆகாதுங்கிறீங்க, எதங்க எடுத்துக்கிறது? ஐயோ வசந்த், நீங்க நினைக்கிற மாதிரி நான் பணக்கார வீட்டு பொண்ணே கிடையாது. என் அண்ணன் ரியல் எஸ்டேட் பிசினஸும் பண்ணல. நான் ஐடிலயே வேலை பார்க்கல. நானும் என் அண்ணனும் சலூன்ல தான் வேலை பார்க்குறோம். எங்க அப்பா சாகலங்க, அவர் இன்னொருத்தங்களை கூட்டிட்டு ஓடி போயிட்டாரு. என்னங்க சொல்றீங்க?
நீங்க ஐடில வேலை செய்யலையா? உங்க அண்ணன் பிசினஸ் மேனும் இல்லையா? ஆமாங்க, அதனால தான் சொல்றேன் இந்த கல்யாணம் வேண்டான்னு. நான் வரேன் வசந்த். ஷாலினி நில்லுங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஆமாங்க. என்ன லவ் பண்றீங்களா? ம். அப்ப ஐ லவ் யூ சொல்லுங்க. என்ன? ஐ லவ் யூ சொல்லுங்க. ஐ லவ் யூங்க. அப்ப நானும் ஒரு உண்மை சொல்லிட்டா? என்ன மன்னிச்சிருங்க. நான் பெரிய பணக்கார வீட்டு பையன்லாம் இல்லைங்க. என்னங்க சொல்றீங்க? நான் ஐடில வேலை செய்யலைங்க. அப்புறம் எப்படி சொல்றது? நான் ஒரு பார் அட்டெண்டருங்க. என்னது? பார் அட்டெண்டரா? ஆமாங்க. என்னங்க நீங்களும் உங்க குடும்பமும் இவ்ளோ போய் சொல்லி வச்சிருக்கீங்க? நீங்க மட்டும் என்ன கம்மியாவா சொன்னீங்க? ஆமா, உங்க அப்பா சொன்னதை விட எங்க அண்ணா சொன்ன போய் கம்மி தான். வேடுங்க, நம்ம தான் இப்ப லவ்வர்ஸ் ஆயிட்டோம்ல. ஆமா, இப்ப லவ்வர்ஸ் ஆயிட்டோம்ல. அப்போ உங்க அண்ணன் கிட்ட சொல்லிடலாமா? வேணாங்க. என் அண்ணனுக்கு எப்படியாவது என்ன பெரிய குடும்பத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் ஆசை. அவனுக்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சிச்சு, அவனே வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவான். பேசாம உங்க அப்பா கிட்ட சொல்லிடலாமா? வேணாங்க, எங்க அப்பா நெஞ்சு பிடிச்சி படுத்துருவாரு. என்னங்க இப்போ இப்படி ஆயிடுச்சு? விடுங்க, இது அவங்க ஆரம்பிச்சு வச்சது. லவ் பண்றவங்க வீட்டுல பேசி லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் ஆக்குறாங்க பாத்தீங்களா? நம்ம இப்ப அரேஞ்ச் பண்ண மேரேஜை லவ் மேரேஜை மாத்துறோம், அவ்வளவுதான். அப்போ இது அரேஞ்ச்டு காதலா? சரிங்க, இப்போ என்ன பண்ணலாம்? லவ் பண்ணலாம். காதல் வந்து தித்திக்குதே, காற்று மெல்ல பத்திக்குதே, உலகம் மறந்தே உசுரா நினைச்சேன். காதல் வந்து தித்திக்குதே, காற்று மெல்ல பத்திக்குதே. இருக்க வேலை பார்த்தாதுன்னு இது வேற. ஏய், என்னடா கையில? ஓனர் பையனுக்கு பர்த்டேவான். அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்ட்டி பண்ணுறாங்களாம். மேனேஜர் இந்த லிஸ்ட்டை கொடுத்து போயிருக்காங்க மாப்ள. இங்கே கொடு. இந்தா, இது ஓகே மச்சி. கெஸ்ட் ஹவுஸை ரெடி பண்ணணுமா, இந்த கீயை கொடுத்து போயிருக்காரு. கீயா? அந்த கீயை கொடு. இந்த லிஸ்ட்டை புடி. எதுக்குடா கீ? இன்னைக்கு ஷாலினிக்கு பர்த்டேவா? நான் இன்னும் அவளுக்கு விஷயம் பண்ணல. ஏன்டா? என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். செம்மையான ஒரு மேட்டர் மாட்டியிருக்கு. நீ என்ன பண்ற? செம்மையா ஒரு கேக் ஒன்று வாங்கிட்டு வந்துரு. நான் அவளை அங்கே கூப்பிட்டு வந்துடுறேன். ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுத்துடலாமா? ஓகேடா மாப்ள. ஷாலுமா, ஹே, என்ன ஷாலினி அங்கேயே நின்றுருக்க? வா வா, இங்கே பாரு, ஸ்விம்மிங் பூல் செம்மையா இருக்குல்ல? குதிக்கலாமா? ஏய், சரி ஷாலினி, வா மேலே போலாம். ஷாலு வா வா, இங்க வா ஷாலினி. எப்படி இருக்கு இந்த வியூ? இங்க எதுக்கு என்ன சின்ன கூட்டிட்டு வந்த? வயசுல இருந்து என் மனசுக்குள்ளேயே இருக்க ஒரு விஷயம். ஒவ்வொரு நாளும் தூங்கும் போது என் கனவுல வந்துட்டே இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரியான பொண்ணு நான் இல்ல. இதெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. ஷாலினி, நீ நினைக்கிற மாதிரி பையன் நானும் இல்ல. என்ன ஷாலினி, என்ன அதுக்குள்ள நீ தப்பா நினைச்சிட்ட? இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும்னு தான் ஆசை. ஓ, வீடா? நான் கூட வேற என்னமோ நினைச்சிட்டேன். என்ன வீடுன்னு சாதாரணமா சொல்லிட்ட?
என்ன மாதிரி பசங்களுக்கெல்லாம் இது ஒரு வாழ்நாள் கனவு. இப்போ வரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருக்கோம். சம்பளத்தில் பாதி காசு வாடகைக்கே போகுது. எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும். கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம பசங்க இந்த மாதிரி வீட்டில் தான் இருக்கணும். கவலைப்படாத, நீ மட்டும் வீடு கட்ட கஷ்டப்பட வேணாம். நம்ம 2 பேரும் சேர்ந்தே கட்டலாம். ஒரு நிமிஷம் கண்ணை மூட. ஏன்? நீ கண்ணை மூடு. என்ன பண்ண போற? ஒரு நிமிஷம் கண்ணை மூட. ஹாப்பி பர்த்டே. ஏ ஷாலினி, கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை ராணி மாதிரி பார்த்துப்பேன், சரியா? Sponsored by Naturals. Let's get you ready. Naturals.